மாவட்டத்திலே ஓடுகின்ற தென்பெண்ணை ஆற்று தண்ணீரை இந்த மாவட்டத்தில் உள்ள காய்ந்து போன 2000 ஏரிகளுக்கு கால்வாய் அமைத்து தண்ணீர் கொடுக்க வேண்டும். குறிப்பாக கிளம்பங்குளம் பகுதி, டெங்கினிக்கோட்டை பகுதி, வாணி ஒட்டு என்ற இடத்திலிருந்து அணையை கட்டி இந்த பகுதி ஏரிகளுக்கு கொடுக்க வேண்டும். படையதலா ஏரிகளுக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளோம். அது மட்டுமல்ல, கேஆர்பி அணை, கலவரப்படை அணையில் தற்போது தண்ணீர் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. 2ஆம் போக சாகுபடி நவம்பர் முதல் வாரத்திலே திறந்துவிட வேண்டும். இன்னும் திறக்கவில்லை. உடனடியாக அரசு தலையிட்டு தண்ணீர் 2ஆம் போக சாகுபடிக்கு தண்ணீரை திறந்து விடணும். நாற்று விட்டு முடிச்சாச்சு. ஆகவே உடனடியாக தண்ணீரை திறந்து விடணும். அடுத்தபடியாக வனத்துறை யானைகள் இந்த மாவட்டத்தில் ஒன்று கூட கிடையாது. எல்லாம் கர்நாடகா பன்னார்கட்டா யானைகளை இந்த பக்கம் அவர்கள் விரட்டி விடுகிறார்கள். இந்த மாவட்டத்தில் உள்ள வனத்துறையினரோ யானைகளை விவசாயிகள் மீது ஏவி விடுகிறார்கள். யார் விவசாயிகள் கேள்வி கேட்கிறார்களோ அவர்களுடைய நிலத்திலே யானையை விட்டு மேய்க்கிறார்கள். வனத்துறை மீறி கேட்டால் அந்த விவசாயி மேலே முடுக்கி விட்டு சாகடிக்கிறார்கள் விவசாயி. ஆனால் விவசாயிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பயிர்கள் இழப்பு ஒரு ஏக்கரில் ஏற்பட்டால் 2000 1000 இழப்பீடு, அதுக்கு மேலே கொடுக்கறதில்ல. மிகப்பெரிய மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. இறந்து போன விவசாயிகளுக்கு 3 லட்சம் ரூபாய் மிகப்பெரிய ப்ரெஷர் கொடுத்த மாட்டில் தான் கொடுக்குறார்கள். இதெல்லாம் போதாது. ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு குறைஞ்சபட்சம் தர வேண்டும். உயிரிழப்புக்கு 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும். உற்பத்தி பண்ணுவதற்கு முன்பாகவே யானைக்கு என்ன பயிர் வேணுமோ அந்த பயிரை நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்துறோம். ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் எங்களுக்கு பணம் கொடுத்துட்டா எங்களுக்கு அவர்களுக்கு எந்த பிரச்சனைக்காவது நாங்கள் பயிர் பண்ணி விட்டுட்டு வந்துடுவோம். யானை விட்டு அவர்கள் மேய்ச்சிக்கலாம். இல்லை என்றால் எங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்ந்து மோதல் உருவாகி கொண்டே இருக்கும். அதை தடுப்பதற்கு வனத்துறையில் காவல்துறை யார் வந்தாலும் முடியாது. எல்லாரும் 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி கோவில்பட்டியிலே ஆதி இல்லை, இவர்களை கேட்போர் இல்லை, இவர்களுக்கு அடக்குமுறை அதிகமாக இருக்கிறது, காந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரம் கிராமங்களுக்கு வந்து சேரவில்லை, ஆகவே இன்னும் தர வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே பல்வேறு போராட்டங்களிலே கலந்து கொண்டு அதன் அடிப்படையிலே அவருக்கும் தெரியாமல் அவரை விட்டு பிரிந்துள்ளது. அன்றைய நாட்கொண்டு ஒவ்வொரு வருடம் பச்சை துண்டு போட்டால் உனக்கு கவசம் மாதிரி அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு கம்யூனிஸ்டுகாரர்கள் வாதம் செய்தது உண்டு. பெரிய விவசாயி இருந்தால்தான் தொழிலாளியை வைத்துக் கொள்ள முடியும், விவசாயம் பண்ண முடியும். அந்த வாதங்களின் அடிப்படையிலே தான் கடன் தள்ளுபடி, கரும்புக்கு விலை, இலவச மின்சாரம் என்ற கோரிக்கைகள் 9 அம்ச கோரிக்கைகள் வைத்து போராடுகின்ற அந்த நேரத்தில் பத்தி பேசல. அரசாங்கம் கடன் கொடுக்கிறது. ஏன் அரசாங்கம் முதல்ல கடன் கொடுக்க வருகிறது என்றால், ஒரு காலத்திலே வாங்கி விவசாயம் செய்தார்கள். அப்பொழுது அவர்களால் கடன் கட்ட முடியாமல் தற்கொலை அதிகமாக இருந்தது தமிழகத்தில். அப்போது நாராயணசாமி நாயுடு அவர்கள் வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே தான் கந்து வட்டியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான்